Exercise 5.1 second sum. Ages of 15 students in 8th standard is 13, 12, 13, 14, 12, 13, 13, 14, 12, 13, 13, 14, 13, 12, 14. Find the mean age of the students. ஸோ இது எப்படி இது பண்ணணும்னா, நம்ம இதுக்கான ஃபார்முலாஸ் எழுதி இந்த எல்லா நம்பரையும் ப்ளஸ் பண்ண போகிறோம் பை த நம்பர் ஆஃப் 15. ஏன்னா அதனை ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பை த நம்பர் ஆஃப் 15 நம்ம டிவைட் பண்ணி நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ போக போக ஸ்டெப்ஸ் போக போக உங்களுக்கே தானாக புரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ 5.1 செகண்ட் சம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். நம்பர் ஆஃப் students. அடுத்து arithmetic mean. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 15. அடுத்து arithmetic mean. arithmetic mean நம்ம என்ன பண்ணணும்னா இதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுத போகிறோம். sum of all observation. So sum of all observation divided by number of observations. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா மக்கப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அர்த்தமெட்டிக் மீன் என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்னா இப்போ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்கல்ல நிறைய நம்பர்ஸ், அந்த எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ ஓகேவா? ப்ளஸ்ங்கிற சிம்பிள் போட்டு ஸோ எழுதிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேங்களா? எழுதிடலாமா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் டிவைட் பண்ண போகிறோம் பை 15. ஸோ இப்போ இங்கே மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு பார்க்க. ஸோ ஆட் பண்ணால் 195 வருது. ஸோ 195 பை 15. ஸோ இந்த 15 போடுறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடிங் ஸ்டெப்பு. ஸோ டிவைடிங் ஸ்டெப் ஆரம்பிக்க போகுது. டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ 195 டிவைடட் பை 15. ஸோ 15 டேபிளில் 19 வருமா? வரா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? 15 1s 15 வரும். ஸோ 0 1 and 1 0, 9 minus 5 4. ஸோ இந்த 5 கீழே இருக்கிறோம். ஸோ 15 3s. ஸோ 15 3s தான் 45. ஸோ 0. எக்ஸசைஸ் 5.1 இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். The mark of 14 students in the science test out of 50 are given below: 34, 23, 10, 45, 44, 47, 35, 37, 41, 30, 28, 32, 45 and 39. Find the mean mark, the maximum mark obtained, the minimum mark obtained. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு நம்ம அர்த்தமெட்டிக் மீன் ஃபார்முலா எழுதி நம்ம இந்த நம்பர் ஆஃப் எல்லா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 44, 47, 35. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸும் எழுதி டிவைடட் பை 14 ஸ்டூடெண்ட் நம்பர்ஸ் எழுதி டிவைடட் பை 14 போட்டு அது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணி நம்ம வந்து மீன், அர்த்தமெட்டிக் மீன், அப்புறம் வந்து மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். வெரி ஈஸி தான். ஸோ தேர்ட் சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதி என்ன பண்ணுவோம், இஸ் ஈக்குவல்ஸ் டு 14. அடுத்து அரித்தமெட்டிக் மீன். ஸோ அரித்தமெட்டிக் மீன் ஃபார்முலா என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போமே. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் divided by number of observation. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இருக்க புக்கில் நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு நம்பர், அந்த எல்லா நம்பரையும் நம்ம எழுத போகிறோம். ஸோ எழுதிட்டு நான் மீட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நான் எல்லா நம்பர்ஸுமே எழுதிட்டேன். ஸோ எனக்கு இடம் பத்தல, ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால நான் கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் நார்மலாக அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை 14 நான் இதை ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸோ 490 வருது. ஸோ 490 டிவைடட் பை 14. ஸோ 419 டிவைடட் பை 14. ஸோ 14ல்
அது 14ல் 49 எப்போ வருது? ஸோ 14 1s 14, 14 2s 28, அந்த மாதிரி நீங்கள் 14 டேபிள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ 14 டேபிளில் 49 வரலை. ஸோ 14 டேபிளில் 49 வராத காரணத்தினால 14 டேபிளில் 49க்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 14 4s are. ஸோ 14 4s 14 3s are இருக்குது. ஓகேங்களா? 14 3s are 42 இருக்குது. ஸோ 14 3s are 42ன்னு போட்டு 9 minus 2 என்ன 7. ஸோ இந்த 0 இது பண்ணுறோம். அண்ட் 14 3s are. ஸோ 14 3s are 42. 9 minus 2 7, இந்த 0. ஸோ 14 டேபிளில் இப்போ 70 வருது. 14 into 5. ஸோ 14 5s are 70. 14 5s are தான் 70. ஸோ ஒரு தடவை கேல்குலேஷன் வேணால் பண்ணிக்கோங்க. 14 5s are equals to 5 4s are 20, 0 2 5 1s are 5 6 7. ஸோ 70. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன 35. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 35ன்னு போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 35. ஸோ இப்போ நம்ம இதோட விட்டுறக்கூடாது கரெக்டாக. ஏன்னா அவங்க நம்மளுக்கு 3 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. த மீன் மார்க், த மேக்ஸிமம் மார்க் அப்டைண்டட், த மினிமம் மார்க் அப்டைண்டட். ஸோ த மீன் மார்க் அப்படின்னா என்னென்னா ஆன்சர்னு அர்த்தம். ஸோ த மீன் மார்க்னால் என்னென்னு அர்த்தம்? ஆன்சர்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 35 தான் ஆன்சர். மீன் மார்க் தான் 35. தென் செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் மார்க்கா. ஸோ மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது இதில். ஸோ இதில் எது மேக்ஸிமம் மார்க்? ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 47 தான் வந்து மேக்ஸிமம் மார்க். ஐ மீன் பெரிய நம்பர். மேக்ஸிமம்னா எனக்கு பெருசு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னது? மினிமம் மார்க். இருக்கிறதுல கம்மி மார்க் இதில் எது பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், 10. ஸோ 10. ஸோ மினிமம்னா என்ன? கம்மி. மேக்ஸிமம்னா பெருசு, அதிகம்.